வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து அப்கமிங்கில் என்னென்ன பிளான்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஈவன் அடுத்த பேப்பர் ஹீரோ சாட்டர்டே மெயின் இவெண்ட் நடக்க போகுது, அடுத்து ராயல் ரம்பிள் நடக்க போகுது, ராயல் ரம்பிள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2026 ராயல் ரம்பிளை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவில் நடக்கிறதுனால பெருத்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது நிஜம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி டபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை நடத்த போகிறாங்க. அதாவது ராயல் ரம்பிள் நடக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி டபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் இவெண்ட்டை கனடா நாட்டில் நடத்துகிறாங்க. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, இந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடக்குது. இதில் வெற்றி பெறவங்களுக்கு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வாய்ப்பை ராயல் ரம்பிள் தராங்கன்னு. ஸோ ராயல் ரம்பிள் வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. கோடி ரோட்ஸ் நேற்று நடந்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தோற்று போயிட்டார். இப்படி ஒரு கண்டெண்டர் மேட்ச் நடக்கும்போது கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருந்து அந்த ஸ்டோரியிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். ஆனால் ட்ரூ மேக்கின்டர் இப்போ நியூ சாம்பியன் ஆகிட்டார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ட்ரூ மேக்கின்டர் சாம்பியன் ஆகிறதுக்கு முன்னாடியே 8 சேலஞ்சர்ஸ் அவருக்காக ரெடியாக இருக்கிறாங்க. அந்த 8ல் 4 பேர் நெக்ஸ்ட் வீக் செலக்ட் ஆக போகிறாங்க. அந்த 4ல் ஒருத்தர் வந்து ராயல் ரம்பிளில் மோத போகிறாங்க. ஸோ ட்ரூ மேக்கின்டருடைய முதல் டைட்டில் டிஃபெண்டிங்கை எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்களேன். சரி, இதில் நம்ம கோடி ரோட்ஸ் இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை கைஸ். கோடி ரோட்ஸ்க்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இன்றைக்கி ஸ்மாக் டவுன் இருந்தபோது, அதாவது அவர் மெயின் ஈவெண்ட்லாம் தோற்று போனார். அதுக்கு முன்னாடியே 8 கண்டெண்டராக அவங்க செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த 8ல் ஒருத்தர் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக ராயல் ரம்பிள் மோதுறதுக்காக சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் 4 பேர் செலக்ட் ஆக போகிறாங்க. அந்த 4 பேருக்குள்ளே ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் மேபி எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் ஹார்ட்டு கூட ஒரு ஃபியூட் போகலாம். ஆனால் அது ராயல் ரம்பிளில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக் டவுனில் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் மேட்சை டபிள்யூபி நடத்தலாம். சரி, இப்போ ட்ரூ மேக்கின்டர் கூட கோடி ரோட்ஸ் மோத வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ராயல் ரம்பிளில் வாய்ப்பு இல்லை. ராயல் ரம்பிளுக்கு அப்புறமா டபிள்யூ பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரை சிக்காகோவில் நடத்துகிறாங்க. அந்த டைமில் வேணால் மீண்டும் கோடி ரோட்ஸுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போதைக்கு கிடைக்காது. சரி, ட்ரூ மேக்கின்டர் கூட யார் தான் ராயல் ரம்பிள் மோதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது முதல்ல டபிள்யூ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற கண்டெண்டர் மேட்சை வச்சு பார்க்கணும். இப்போ கண்டெண்டர் மேட்சை வச்சு பார்க்கும்போது ஒரு சில பேர் வெற்றி பெறுவாங்க. அதாவது 8 பேர் இருக்கிறாங்கல்ல, 8 பேரில் தோராயமாக இவர் தான் கடைசியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவு கணிக்கலாம். முதல் மேட்ச் மிஸ் வெர்சஸ் ராண்டி ஆர்டன். கண்டிப்பாக இதில் ராண்டி ஆர்டன் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத எல்லாருமே கணிச்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக் ராய்டர், அதாவது மேக்கோரானா ட்ரிக் வில்லியம்ஸுக்கு டபிள்யூ ஒரு பெரிய புஷ் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸை இந்த ரவுண்டில் வெற்றி பெற வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து டேமியன் அண்ட் சோலோ சிக்காவா, இதில் 2 பேருமே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருன்னு சொல்ல முடியலைங்க. அடுத்தது சாமி செயின் இஜியோ டிராகனவா, கண்டிப்பாக சொல்கிறேன் இஜியோ டிராகனவை வீழ்த்தி சாமி செயின் தான் அடுத்த ரவுண்டுக்கு போவார். சரி, இதில் லிஸ்ட்டு படி பார்த்தா நம்ம ராண்டி ஆர்டன் தான் சீனியர். அவர் தான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்காக மோதணும்னு சொல்கிறாரு. ஸோ ராண்டி ஆர்டன் தான். இப்படி ஒரு ஃபேட்டல் 4-வே நடக்குதுன்னா இதில் கண்டிப்பாக ராண்டி ஆர்டன் தான் வெற்றி பெறுவார். சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ராயல் ரம்பிளில் கண்டிப்பாக இவர் தான் வந்து ட்ரூ மேக்கின்டர் கூட மோதுவார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு புறம் இருந்தாலும் ராண்டி ஆர்டன் ரோட் டு ராயல் ரம்பிளுக்கு போகிறாங்கிறது டவுட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் இப்போ நான் சொன்னதில் ராண்டி ஆர்டன் தான் சீனியாரிட்டியில் இருக்கிறாரு. அவர் தான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வேணும்னு கேட்டிருக்காரு. ரோமன் காலத்திலிருந்தே தொட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. கோடி ரோட்ஸ் எல்லாம் பல தடவை தொட்டு பேசிட்டாரு. ஆனால் தொட்டு பேசு மைனாவான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டார் போல இருக்குது. சரி, இப்போ இந்த தடவை கண்டிப்பாக ட்ரூ மேக்கின்டருக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிஎம் பாங்குக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் ஒரு பெஸ்ட் ரெவெஞ்சரி ஸ்டோரி நடந்தில்ல, அதே போல் தான் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் நடந்தால் நல்லாயிருக்கும். இவங்க கோவிட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா டபிள்யூ சாம்பியன்ஷிப்பாக ஒரு ஸ்டோரி லைன் போகும்போது பல பேரை மிரட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ள ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் கொண்டு போனாங்க. அதில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் கொண்டு போன மேட்ச் எல்லாம் அந்தளவுக்கு தாறுமாறாக இருந்தது. அதில் ட்ரூ மேக்கின்டேருந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் சாம்பியன்ஷிப்பை பிடிங்கிட்டாரு. அகெயின் ட்ரூ வந்து ராண்டி கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பையும் பிடிங்கிட்டாரு. இப்படி இவங்களுக்குள்ள ஸ்டோரி
அப்படின்னு அந்த டைமில் ரொம்ப பாப்புலராக இருந்தது. மீண்டும் ஒரு மேட்ச் நடந்தால் நல்லா இருக்கும், மோசமாக இருக்குன்னு சொல்லலை. பட் ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லாஜிக்கலாக பார்க்கலாம், சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடாவில். இந்த 4 பேரில் கனடாவை சேர்ந்தவங்க, சரி 8 பேருமே வச்சுக்கோமே, கனடா நாட்டு நாயகன்னா அது சாமி ஜெயின் தான். டபிள்யூல பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஒரு நாயகன், அதாவது ஆல்ரவுண்டர் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதில் சாமி ஜெயினும் ஒருத்தர். ரோமன் ரெயின்ஸ்க்கு எல்லா இடத்துக்கும் போனால் ஒரு வரவேற்பு கிடைக்கல, அது இவருக்கும் கிடைக்கும். சாமி ஜெயின் ஒரு கனடியனாக இருந்தாலும் சவுதி அரேபியா நாட்டோடைய ஹீரோனா அது இவர் தான். பிகாஸ் இஸ் த முஸ்லீம். இந்த ஒரு காரணம் தான். சவுதி அரேபியா நாடு பார்த்திங்கன்னா அமெரிக்காவை விட இப்போ பெரிய பணக்கார நாடாக உருவாகிருக்குது. அங்கே ஒரு ஷோ நடத்துறதுனால டபிள்யூ பார்த்திங்கன்னா டபிள்யூலே வந்து அமெரிக்காவில் ஒரு வருஷம் சம்பாதிக்கிறத சவுதி அரேபியாவில் ஒரு 5 ஷோ நடத்தியே சம்பாதிக்காங்க. அதனால தான் அவங்க சவுதி அரேபியா ரொம்ப லைக் பண்ணுறாங்க. சவுதி அரேபியாவில் ஒரு வேளை சாம்பியன்ஷிப்புக்காக ட்ரூ மேக்கிண்டர் மோதுறாருன்னா அது மேபி பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கனடா நாட்டில் நடந்து கனடா மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ட்ரூ மேக்கிண்டர் கூட மோதுறதுக்காக சாமி ஜெயின் வெற்றி பெறலாம். அதே மாதிரி சவுதி அரேபியாவிலிருந்து சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் ட்ரூ மேக்கிண்டர் கூட மோதலாம். அதனால தான் சொல்கிறேன் சாமி ஜெயின் ஆல்ரவுண்டர். அண்ட் சாமி ஜெயின் ஒரு மோசமான சாதனையை ட்ரூ மேக்கிண்டர்கிட்ட படைச்சிருக்காரு. ட்ரூ மேக்கின்டையருக்கும் சாமி ஜெயினுக்கும் டபிள்யூபிள்யூல எக்கச்சக்க தடவை மேட்ச் நடந்திருக்குது. நியூ இயரா பழைய இயரா ஸ்மாக் டவுனு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க நடந்திருக்குது. இதில் ஒரு முறை கூட சாமி ஜெயின் ட்ரூ மேக்கின்டையரை வீழ்த்தினது கிடையாது, ஒரு டைம் கூட கிடையாது. ட்ரூ மேக்கின்டையர் தான் பல முறை வீழ்த்திருக்காரு. ஸோ அதை ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக ஒரு பெரிய ஒரு மேட்சாக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு கிடைக்கும். அண்ட் சாமி ஜெயின் அப்படி ட்ரூ மேக்கின்டையர் கூடும்போது தன்னுடைய கெரியரையும் அவர் விட்டு கொடுப்பார். ஏன்னா சவுதி அரேபியாவில் இதுக்கு முன்னாடி சாமி ஜெயின் ஒரு முறை கூட தோத்தது கிடையாது. தனக்கு ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கிற சவுதி அரேபியாவில் சாமி ஜெயின் கெரியரை விட்டு கொடுப்பாரு. ஏன்னா அதில் ஒரு ரெக்கார்டு பிடிச்சிருக்காருல, நான் தோத்ததே இல்லைன்னு. அங்கே ஒரு மேட்ச் நடக்கும்போது அது ஒரு பெரிய மூமெண்டமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாமி ஜெயினுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் மேபி மேட்ச் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்ஃபார்ம் இருக்கிற இடத்த பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஒன்று கனடா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. அப்போ நான் சொன்னபடி இவங்க 2 பேர் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்குள்ள தான் மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். சரிப்பா, ரோமன் ரெயின்ஸு கோடி ரோட்ஸ்னு 2 கேரக்டர் இருந்தே அவங்கள பற்றி நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அவங்கள பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். கோடி ரோட்ஸ் இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் கூட தான் மோதுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா டைமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பை நோக்கி எதிர்நோக்க போகிறாங்க. அதாவது ராயல் ரம்பில் இவங்க 2 பேரும் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ட்ரூ மேக்கின்டையராக இருக்கட்டும், கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் பங்கேற்பாங்க எதிர்பார்த்தோம். இப்போ ட்ரூ சாம்பியனாக இருக்கிறதுனால ஒரு ராயல் ரம்பில் பங்கேற்க வேண்டாம். கோடி ரோட்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின்னிங்கில் ஒரு ரெக்கார்டு படிச்சுட்டு இருக்காரு. அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 முறை ராயல் ரம்பிள் வின்னர், போன வருஷம் ராயல் ரம்பிளில் கெவின் ஓவன்ஸ்குள்ள சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி வின்னர் சொல்லிட்டு அவர் கண்டினியூவாக இருக்கார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் மென்ஸுக்கான ராயல் ரம்பிளை பங்கேற்க வாய்ப்பு இருக்குது. வர ராயல் ரம்போடைய காம்படிஷன் கொஞ்சம் ஹெவி ஆகிட்டு கைஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோமன் இருக்கார், இன்னொரு பக்கம் பிரான் பிரேக்கரோட பேர், இன்னொரு பக்கம் 2 முறை ராயல் ரம்பை வெற்றி பெற்ற கோடி ரோட்ஸோட பேர். இப்படி ஒவ்வொரு திசையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேலஞ்சரும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த வருஷம் ராயல் ரம்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்க போகுது. கைஸ் சொல்ல முடியாது கைஸ், நம்ம ட்ரிபிள் ஹெச் ட்ரூ மேக்கின்டையரை சாம்பியன் ஆகினாலும் அவருக்கு பின்னாடி ஒரு மூளை இருக்குது. அந்த மூளை திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வேற ஒரு இடத்துக்கு போயிடும். அந்த மாதிரி ராயல் ரம்பிளில் நம்ம கோடி ரோட்ஸை வெற்றி பெற வச்சு ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ணி ரசல்மேனியாவில் மீண்டும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் வைப்போம் அப்படின்னு நினச்சா கூட நினைப்பாருங்க. ஏன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் ஐயன் அப்படிப்பட்ட ஒரு ஐயன். அப்படிப்பட்ட ஒரு ஐயன் இந்த மட்டும் நினைக்காமல் இருந்தால் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பை வெற்றி பெறது ஒரு சரியான முடிவாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்துக்கள் மெயின் கப்பு முக்கியம் கமெண்ட் பண்ணிக்கோங்க.